நாம் தியானிக்க போகிறதான வசனம் என்னவென்றால், குறைவு நிறைவு. குறைவு நிறைவு. குறையா இருக்கிறதான குடத்தில் இருக்கிறதான தண்ணி அலம்பும். தண்ணீர் என்ன செய்யும்? அலம்பும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், அலம்புகிறவர்களாய், அளவிட்டால் அதற்கு இணையான சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? ஜீவிக்கிறோம். ஆகினால தேவன் அந்த குறைவை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக, நிறைவுள்ளவர்களாய் மாற்றும்படியாக, தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு போகும்போது நகோமி சொல்கிறாள், நான் நிறைவுள்ளவளாய் வந்தேன், இப்பொழுது நான் எப்படி போகிறேன்? அப்போ தேவ சித்தம் இல்லாத இடத்தில் நாம் இருக்கும்போது நம்முடைய நிறைவு குறைவாக என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனால் தேவ சித்தமான இடத்துல இருக்கும்போது நம்முடைய குறைவு நிறைவாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த குறைவு நிறைவு, குறைவு நிறைவு அப்படின்ட்டு 2-3 நாளாக என்னுடைய இதயத்தில் துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதை குறித்து நான் தியானிக்கும் போது சில வசனங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர். ஆண்பர்களா இல்லை, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும். பாருங்களா, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறைவு நிறைவு. குறைவு நிறைவு. குறையில்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது. குறையில்லாத குடும்பம் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கோணத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குறைவுகள் என்ன செய்கிறது? இருக்கத்தான் செய்கிறது. குறைவுகள் என்ன செய்கிறது? இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த குறைவுகளை தேவன் நிறைவுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு குறைவு வந்தது. எல்லாம் நன்றாய் நடந்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு குறைவு என்ன செய்கிறது? காணப்படுகிறது. எல்லாம் நன்றாய் நடந்து கொண்டு இருக்கும், எல்லாம் கல்யாண வீடுல அங்கே எல்லாம் நன்றாய் ஜெயன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கல்யாண வீட்டினுடைய அந்த தகப்பனாருக்கு ஒரு மன கஷ்டம், மன அழுத்தம் வந்தது. எதனால? திராட்சை ரசம் என்ன செய்தது? குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னா, இப்போ சில நேரத்தில் கூட்டம் அதிகமாக வந்துட்டுன்னா சில ஃபங்க்ஷனில் சாம்பாரில் எதோ ஊற்றிடுவாங்க. ஆமாம், சாம்பாரில் கொஞ்சம் வெந்நியை என்ன செஞ்சிருவாங்க? ஊற்றிடுவாங்க. அல்லாட்டா ரசம் ரொம்ப இருந்துச்சுன்னா ரசத்தை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? ஊற்றிடுவாங்க. எப்படியோ அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும், எப்படியோ அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஆனால் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வழி இல்லை. அங்க குறைவு காணப்படுகிறது. குறைவு காணப்பட்ட உடனே 3வது வசனத்துல இயேசுவின் தாய் இயேசுவின் இடத்துல வந்து, எப்பா அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது, நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் செய் என்று சொல்லும்போது அங்கே இருந்ததான சகலமும் காலியானதற்கு பின்பு இயேசு தன் வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த கற்சாடிகளை தண்ணீரால் என்ன செய்யுங்கள். அவ்வளவுதான். கற்சாடியை தண்ணீரால் என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள் என்று சொன்னவுடனே அங்கே கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. அவர் கை வைத்து ஜெபித்தாரா, அல்லவிட்டால் நேரில் போய் ஜெபித்தாரா, அதெல்லாம் சொல்லப்படலை.
அடுத்த வார்த்தை சொல்றாரு, அதை மொண்டு என்ன செய்யுங்கள், கொடுங்கள். மொண்டு என்ன செய்யுங்கள், கொடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த தண்ணீரை மொண்டு கொடுக்கிறார்கள். திராட்சரசமாய் என்ன செய்திற்று, மாறிற்று. அதே போல நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் அது நிறைவாய் மாற்றப்படும். அது நிறைவாய் என்ன செய்யும், மாற்றப்படும். அதற்கு தேவை இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுவினுடைய வாயின் வார்த்தைகள். நம்முடைய குடும்பம் இயேசுவின் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறவர்களாய், அளவிட்டால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ அற்புதம் செய்து நிறைவுள்ளவர்களாய் மாற விசுவாசத்திலே குறைவு நமக்கு வரக்கூடாது. சிலர் சொல்வாங்க அது விசுவாச குறைவு என்று. நான் அடிக்கடி முன்பு சொல்லியிருக்கிறேன், இப்போ மறுபடியும் அது ஞாபகத்தில் வருது. ஒருவர் பிறருக்காக ஜெபிப்பது 50% தான். எத்தனை சதவீதம் தான்? 50% தான். மீதி 50% அவங்க முழங்கால் போட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பர்த்தலமே என்கிறதான குருடன் வழியருகே உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அவனுக்காக யாரும் ஜெபம் பண்ணல. இயேசுவை பார்த்த உடனே கதறுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும், இறங்கும். அவன் நேர்ல கேட்டான். ஆண்டவர் அந்த குறைவை மாற்றினார். அல்லேலூயா. அந்த குறைவை என்ன செய்தார், மாற்றினார். குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் இயேசுவிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னவுடனே இயேசு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு. நீயே சொல்கிறாய் உனக்கு சித்தமானால், நீயே என்னை சொல்கிறார் உமக்கு சித்தமானால் எனக்கு சுகமாக்க முடியும் என்று நீ அறிக்கை செய்கிறபடினால் எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுகமாய் இருக்க வைப்பதற்கு, சுகமாய் வைப்பதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ள தேவனாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகையினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்னும் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு குருடன் இருக்கிறான். அவருடைய சீசர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், யார் செய்த பாவம்? சிலர் சொல்றாங்களா, நமக்கு ஏதாவது பலவீனங்கள் சுகவீனம் வந்துட்டுனா இது யார் செய்த பாவம்? அவன் செய்த பாவமா அல்ல அவங்க பெற்றோர்கள் செய்த பாவமா? அந்த வசனத்தில் அப்படியே இருக்கு. 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? சில நேரத்தில் நம்ம கேட்கிறோம்ல, நம்ம கேட்கிறோம்ல யார் செய்த பாவம்? அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? 2 காரியத்தை கேட்கிறார்கள். இந்த குறைவு வருவதற்கு காரணம் என்ன? இந்த குறைவு வருவதற்கு காரணம் என்ன? அது இவனால் இந்த குறைவு வந்திருக்கிறதா அல்லவிட்டால் இவர்களுடைய பெற்றோரால் வந்திருக்கிறதா? இவனை பெற்றவர்கள் செய்த அந்த பாவத்தினால் இந்த குறைவு வந்திருக்கிறதா அல்லது இவனால் வந்திருக்கிறதா அப்படின்ட்டு அவங்க கேட்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப இயேசுவினுடைய பதில் என்ன? அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக. எனது வெளிப்படும்படியாக. அப்போ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் வருகிறது. அந்த குறைவுகள் மாறப்பட வேண்டும், மாற்ற வேண்டும். அது நிறைவாய் மாற வேண்டும் என்றால்
இயேசு அங்கே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவினுடைய கிரியை அங்கே என்ன செய்யணும்? வெளிப்படும். இயேசுவின் கிரியை அங்கே வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். நான் கடந்த நாட்களில் ரொம்ப சிந்திச்சேன். 36 வருஷமா ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் சிந்திக்கும் போது ஆண்டவருடைய கிரியை நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கு. நிறைய குடும்பத்தில் என்ன செய்திருக்கு? நடந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்களா, நம்பினார்களா, தேடுகிறார்களா என்பதை சிந்திக்கும் போது ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில நபர்கள் அதற்கு உண்மையாயிருக்கிறார்கள். கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால், அந்த குறைவு மாற்றப்படும் என்றால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் பேசப்பட வேண்டும். என்ன வார்த்தை பேசப்படணும்? ஆமா, தேவனுடைய வார்த்தை. அங்கே இயேசுவினுடைய தாய் அதைத்தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிகாரம் செய்யுங்கள். தேவ வார்த்தை நம்முடைய குடும்பத்தை நோக்கி வர வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை குடும்பத்தை நோக்கி வரணும்னா அது விசுவாசத்தில் வர வேண்டும். அதுக்காக தான் அந்த பகுதியை நான் எடுத்தேன். இவங்களுக்கு விசுவாசம் இல்லை, நம்ம யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம், நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது, ஜெபம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது நிறைவேறும். மீதி உள்ளதற்கு அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். அவங்க நம்ம மணிக்கணக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், அவங்க மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாண்டாம். சில நிமிடங்கள் ஏசப்பா எனக்கு இறங்குன்னு கேட்டால் அந்த சூழ்நிலைமைகளில் கர்த்தர் அவர்களுக்கு இறங்குவார். சூழ்நிலைமைகளில் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வார்? இரக்கமுள்ள தேவன். அவர் இறங்குகிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, விசுவாச குறைவு அங்கே காணப்படாதபடி உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். விசுவாச குறைவுகள் நிறைவாக்கும் பொருட்டு அங்கே ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபம் பண்ணோம்னா, பண தேவைக்கு ஜெபம் பண்ணுவோம், தொழிலின் ஆசீர்வாதத்திற்கு ஜெபிப்போம், நல்ல சுகம் பலனுக்கு ஜெபிப்போம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் உங்களை கண்டு உங்கள் விசுவாச குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? வேண்டிக் கொள்கிறோம். விசுவாச குறைவுகள் நமக்கு வரக்கூடாது. விசுவாச குறைவுகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வராதபடி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசுவாச குறைவுகள் நமக்கு வராதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் கடந்த நாட்களில் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் குறையா இருக்குன்ட்டு. நான் பட்டுண்டு சொன்னேன், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். கடுகு ரொம்ப பெருசாவா இருக்கு? கடுகு ரொம்ப பெருசாவா இருக்கு? ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த கடுகை குறித்து எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, முழுமையான விசுவாசம். கடுகை நாம் முழுமையாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த முழுமையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, முழுமையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அங்கே தேவனுடைய கிரியை என்ன செய்கிறது? நடக்கிறது. தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, உங்கள் விசுவாச குறைவு நிறைவாக்கப்படும் பொருட்டாக இரவும் பகலும் நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணுமா? நம்முடைய விசுவாச குறைவுகள். ஆமாம், முதல்ல இந்த குறைவு நிறைவாய் மாறிவிட்டுனா எல்லா அற்புதமும் நடக்கும். அல்லேலூயா. முதல்ல நடக்கக்கூடிய அற்புதம் என்ன சொல்ல மாட்டேங்கிங்களே? விசுவாச குறைவு நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அகல வேண்டும். அதில் ஒரு நிறைவு என்ன செய்யணும்? வரும்.
அதுல ஒரு நிறைவு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். குறைவுகள் நிறைவாய் மாற தேவன் நம்மோடு இருக்கும். வேற யாரும் அதை மாற்ற முடியாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே என்ன செய்யும்? வருவிக்கும். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். எம்மாத்திரம் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தேவனுடைய பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆகினால ஆண்டவர் கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? குறைவுகளை நீக்கணும்னா இயேசு நம்மோடு கூட என்ன செய்யணும்? 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷமா அவங்க கடந்து போறாங்க. கடந்து போகிற வழியில அவங்க தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால் ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களை கர்த்தர் நிறைவோடு கூட நடத்தினார். அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார்? நிறைவோடு கூட நடத்தினாராம். வாசியுங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர், அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம், உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். பாருங்க, ஆசீர்வாதமே இல்லம்பாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியை, இந்த பெரிய வனாந்தர வழியிலே நீ நடந்து வருகிறதை இந்த அவர் பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்த வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம், இந்த 40 வருஷம், இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய உன் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உன்னோடே இருந்தார். நீ உனக்கு ஒன்றும் உனக்கு குறைவு ஒன்றும் என்ன செய்யல. அப்ப பாருங்க, நல்லா பாருங்க, நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. நமக்கு ஒன்றும் என்ன செய்யாது? குறைவுபடாது. நமக்கு ஒன்றும் குறைவுபடாமல் இருக்கணும்னா நாம் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது, நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், நமக்கு ஒன்றும் குறைவுபடாது, நாம் கர்த்தரோடு இருப்போம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒன்றும் என்ன செய்யாது. ஆமா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. குறைவு பட்டது போல தெரியும், குறைவு பட்டது போல தெரியும். இப்போ தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, எனக்கும் மரணத்துக்கு எவ்வளவு தூரத்தான் இருக்கு. ஆமா, அந்த இடத்துலையும் கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தது. ஒருவன் 20 வார்கோதுமை அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். 20 வார்கோதுமை அப்பத்தை கொடுக்கும் போது அங்கே இருக்கிறதான நபர்கள் சொல்கிறார்கள், இதை நான் 100 பேருக்கு முன்பதாக எப்படி என்ன செய்கிறது? வைப்பது. 20 100 பேருக்கு முன்னால வைக்கணும். 20 எத்தனை பேருக்கு முன்னால வைக்கணும்? நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க. 20 எத்தனை பேருக்கு முன்னால வைக்கணும்? 100 20 பேருக்கு முன்னால வச்சிடலாம். 100 20 பேருக்கு முன்னால வைக்கும்போது ஆளுக்கு 4 நாள் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனா 20 100 பேருக்கு முன்னால வச்சா 1 4 என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே இருந்தபடியினால் அந்த 20 100 பேர் சாப்பிட்டோம், மீதி என்ன செய்துச்சு? உண்டாயிற்று. அல்லேலூயா. எதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் தேவன் இருக்கும்போது செய்யக்கூடிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்களோ நானோ தலையில நின்று அற்புதத்தை பெற போகிறது இல்லை. நாம் அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட இருந்தாலே போதும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கிறாங்க ஐயா. அந்த பிள்ளைகள்
அந்த பிள்ளைகள் பெற்றோரோடு என்ன இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோரோடு கூட இருக்கிறது போல பெற்றோரும் அந்த பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அதனால அவங்க ஒரு காரியத்தை செய்து வைக்கிறாங்க. பொல்லாதவர்களை நாமே இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஞானமும் விவேகமும் அறிவும் ஞாபகமும் இருக்கிறது என்றால் அண்டா சராசரத்தையும் படைத்து அவருடைய தூய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு நிறைவை கொடுப்பதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் நடத்துவார். எப்படி நடத்துவாரு? ஆமா, நிறைவுள்ளவர்களாய் என்ன செய்வார்? ஒரு நிமிடம் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் காணப்படுகிறதோ அதை நீங்க மனிதனிடத்தில் அல்ல, மனுஷனிடத்தில் அல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து சொல்வார், மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரிடத்துல போய் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான குறைவுகளை யாரிடத்துல போய் சொல்ல முடியும்? யாரிடத்துலயாவது போய் சொன்னா அந்த நேரத்துல நல்லா அருமையாய் கேட்டுக்கொண்டு 4 வார்த்தை சொல்லுவாங்க. போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இவன் போன வேகம் எனக்கு தெரியும். என்ன வேகம்? இவன் வந்த வரத்தை எங்களுக்கு என்ன செய்யும், மாட்டிக்கிட்டான். ஆனால் ஏசு அப்படி சொல்ல மாட்டார். அவற்றை போய் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து வாயை திறக்க முடியாது, உள்ளத்தை திறக்க முடியாது. அண்ணாளுக்கு இருந்த குறைவு யாருக்கு தான் தெரியும்? அண்ணாளுக்கும் தேவனுக்கும் தான் என்ன செய்யும் தெரியும். யாரிடத்திலே அவர் சொல்லல. நன்றாய் என்னுடைய வார்த்தையை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அண்ணால் யாரிடத்துல என்ன செய்யல, சொல்லல. யாரிடத்திலும் சொல்லல. ஈவன் எல்கானாவிடத்திலையும் கூட சொல்லல. உள்ளத்துல உடைய இருதயத்துல நன்றாய் தெரிந்து விட்டது, இந்த குறைவு எனக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய நபரிடத்துல என்ன செய்யணும், சொல்லணும். நேர தேவனுடைய ஆலயத்துக்கு போனா முழங்கால் படிட்டா தன் உதடுகள் மட்டும் அசையும்படி என்ன வெளியில சொல்ல முடியல. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை அவள் வெளியில என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. தேவனிடத்துல போய் அந்த வார்த்தையை அவள் சொல்ல ஆரம்பித்தாள். ஒருவேளை எந்த தேவ சமூகத்துல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அங்க இருக்கிற ஊழியக்காரன் கூட உங்கள்கிட்ட வந்து அதட்டலாம். ஏலி என்ன செய்தான்? அண்ணாள் இடத்துல போய் என்ன செய்கிறான்? நீ எந்த மட்டும் என்ன செய்வாய்? கேட்கலாம். அதே வாய் மறுபடியும் சொல்கிறது, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. அந்த வார்த்தையாகிய கிரியை அவளுக்குள்ளே நடந்தவுடனே 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்கிறார், என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. என் கொம்பு மகிமையாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கிற. என்னை பகைத்தவர்கள் மத்தியில், என் சத்துருக்கள் மத்தியில் நீர் எனக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை என்ன செய்தீர், உயர்த்தினீர். காரணம் என்னவென்றால் நான் குறைவுள்ளவளாய் தேவ சமூகத்தில் வந்து என் உதடுகள் அசையும்படி நான் ஜெபித்து என் கண்களிலிருந்து தாரதாரியாய் கண்ணீர் ஓடி வந்தது. ஜெபத்தை கேட்கிறவர் என் ஜெபத்தை புறம்பே தள்ளவில்லை. ஓ ரபா ரபா அரபி சந்தூர் அரபி கபாலபா. ஜெபத்தை கேட்கிறவர் என் ஜெபத்தை தள்ளாமல் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா குறைவுகளுக்கும் ஒரு பதிலை கொடுத்து அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து என்னை அனுப்புகிறார். ஸ்திரீயே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னவுடனே அவள் சமாதானத்தோட போனால், நிறைவுள்ளவளாய் போனார். அவள் எப்படி போனா? ஆமா, ஒருவேளை இந்த ஆராதனையின் பகுதியில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற
உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைவுகள் காணப்படலாம். உங்க மனைவியிடத்துல சொல்ல முடியாது, உங்கள் புருஷனிடத்துல சொல்ல முடியாது, உங்க பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது, உங்க பெற்றோரிடத்துல சொல்ல முடியாது. அன்னாளுக்கு இருந்த பிரச்சனை என்ன? எல்கனாவிடத்தில் அவள் என்ன செய்யவில்லை? சொன்னதாக வேதம் சொல்லவில்லை. எல்கனா ஒருவேளை அறிந்திருக்கலாம், ஆனால் அன்னாள் வாயை திறந்து என்ன செய்யல? சொல்லல. அவள் சொல்லக்கூடிய இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயத்தில் போய் அவள் முழங்கால் படிட்டு உட்கார்ந்த எப்படி ஜெபம் எனக்கு தெரியாது. அவள் இருந்து தேவ சமூகத்தில் தன் உதடுகளை மட்டும் அசைத்து ஜெபிக்கும் போது உதடுகளின் அசைவை கேட்கிறதான தேவன். சிலர் இடத்துல நீங்க பேசும்போது சத்தமா பேச வேண்டாம், உதடு அசைந்தாலே என்னங்கிறத என்ன செஞ்சிருவாங்களா? சொல்ல மாட்டீங்களா? என்னங்கிறத என்ன செஞ்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்போ மனித ஞானமே உதடுகளின் அசைவை கண்டுபிடிக்கும் என்றால், ஞானத்துக்கெல்லாம் ஞானமாய் இருக்கிற இயேசு நம்முடைய வாயின் அசைவை கண்டு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாயின் அசைவை கண்டு வேற யாரிடத்திலையும் சொல்ல முடியல. சில நேரங்கள்ல என் வாழ்க்கையில வருகிறதான காரியங்கள் வேற யாரிடத்திலையும் சொல்ல முடியல. See, some of the problem I don't want to share anybody else but to God. தேவனிடத்துல மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். வேற யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. வேற யாரிடத்திலையும் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயம் குறைவுகளினால் நிரம்பி போயிருக்கிறதா? ஆண்டவர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாச கிரியை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அன்னால் அங்கே சாமுவேலை பார்க்கவில்லை, ஆனா என்னது நடக்க ஆரம்பிச்சிட்டு? சொல்ல மாட்டீங்களா? என்ன நடக்க ஆரம்பிச்சிட்டு? அவருடைய அசைவை கவனித்த தேவன், வாயின் அசைவை கவனித்த தேவன் அங்க அற்புதங்களை செய்ய என்ன செய்தார்? ஆரம்பித்தார். காரணம், தேவன் அன்னாளோட கூட இருந்தது போல இன்னைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 40 வருஷமாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தபடினால உனக்கு ஒரு குறைவும் என்ன செய்யல. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு ஸ்நானம் எடுத்தோமோ, என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ, என்னைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்க ஆரம்பித்தோமோ, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒரு போதகர் அல்ல, ஒரு போதகருடைய குடும்பம் அல்ல, ஒரு விசுவாசி அல்ல, ஒரு விசுவாசியினுடைய குடும்பம் அல்ல, அழைத்தவரே கரத்தை பிடித்து நடத்துகிறார். தெரிந்து கொண்டவரே கரத்தை பிடித்து என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஓ ரபா ரபா ரபி ஷந்துர ரபி கபாலபா. தெரிந்து கொண்டதான தேவன் உங்களை மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை மனுஷை தெரிந்து கொள்ளவில்லை. அண்டா சராசரத்தையும் படைத்ததான தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி ஆவிலை நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். சந்தூரா ரபால பால லிபி கானா இந்துரா ரபால பௌதர லிபி சக்கன லபால பால லிபி கபாலபா. இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். காரணம் என்னவென்றால், குறைவை நிறைவாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். சபையில நிறைய ஆத்துமாக்கள் இருந்தாங்களோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தார். அதைத்தான் நினைச்சு நான் பாடினேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்வேன். உன் மகா நோக்கம் முற்றிலுமாய் நிறைவேறிட என்னை தந்தேன், நடத்திடுவேன்.
அல்லேலூயா. நான் மீண்டும் மீண்டும் அந்த சரணத்தை நான் படித்ததனுடைய காரணம், இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவானா இல்ல. ஒரு 10th ஃபெயில் ஆனவன். அடிக்கடி நான் நினைத்து பார்ப்பேன், என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நான் சில நேரங்களில் பைபிள் காலேஜ் பிள்ளைகிட்ட நான் கிண்டலா பேசுவேன். சில பிள்ளைகள் நான் பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், +2 முடிச்சுட்டு டைரக்டா வந்திருக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. சில பிள்ளைகள் திருப்பிட்டு கேட்கும், பாஸ்டர் டெல் மீ யுவர் குவாலிஃபிகேஷன். நான் கூசாப சொல்லுவேன், எம்ஏ பிஎஃப்னு சொல்லுவேன். எம்ஏ பிஎட் இருக்கு, எம்ஏ பிடிஆ பிசிக்கல் டைரக்ட் எஜுகேஷன் இருக்கு. எம்ஏ பிஎஃப்னா என்ன பாஸ்டர், அது என்ன குவாலிஃபிகேஷன் தெரியலையேம்பாங்க. நான் சொல்லுவேன், மார்ச் அட்டெம்ப்ட் பட் ஃபெயில், இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியினால் அவர் என்னை கிருபையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துகிறார். அவர் நடத்துவதற்கு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, அவர் நடத்துவதற்கு தகுதிகள் தேவையில்லை. அவர் நடத்துவதற்கு நாம் அவரோடும் அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும். அல்லேலூயா. நாம் அவரோடும் அவர் நம்மோடும் கூட இருந்தால் என்ன செய்யும்? போதும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவர். கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? ஞானத்தை என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். நல்லவர்கள் பிறருடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்வார்கள். அவர்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு ஆசாரியன் அவன் பெத்லகேமிலிருந்து தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு தன் தேசத்திற்கு போவதற்கு அவன் வருகிறான். அந்த கிபியா என்கிறதான பட்டணத்திற்கு வரும்போது இருட்டாகிவிட்டது. ஒரு வயோதிபன் அவனை கூப்பிட்டு, உன்மேல் இருக்கிற குறைவுகள் எல்லாம் இருக்கட்டும், நீ என்னுடைய வீட்டில் வந்து என்ன செய், தங்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20-21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என் மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அதே போலதான் நீங்களும் நானும் வழியில கிடந்தோம். எங்க கிடந்தோம்? தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை, தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை. நான் என்னைய சொல்றேன், நான் வளர்ந்தது ஹாஸ்டலில் வளர்ந்தாலும் எங்கள் அம்மா இருந்ததான வீடு கூரை வீடு. இந்த ஞானமணிமா வீடை பார்த்துருப்பீங்க, பழைய வீடு. அதே மாதிரி அதாவது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதில் பாதி தான், அந்த அளவுக்கு தான் இருந்தது, அந்த அளவுக்கு இருந்த எண்ணெய் சில ஆண்டுகளுக்கு முன்பு சில காரியங்களுக்காக என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து 2-3 பேர் வந்திருக்கும் போது, என்னுடைய அம்மா இறந்ததற்கும் ஆலய பிரதிஷ்டைக்கும் அதற்கு அப்புறம் உள்ள ஒரு காரியத்திற்கும் அவர்கள் வந்திருக்கும் போது அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னதான காரியம், 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய ஊருக்கு போய் ஆகிவிட்டது, இப்பொழுது நான் என் ஊருக்கு போறதில்லை. அவங்க பார்த்துட்டு சொன்னது, உண்மையிலே தேவன் அவனோடு கூட இருக்கிறபடினால தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒரு கிழவன் அவன் சொல்கிறான், உன்மேல் வருகிற குறைகள், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் என்ன செய்யட்டும், வீதியிலே மாத்திரம் நீர் என்ன செய்ய வேண்டாம். ஆமா, வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம். சில நேரங்களில் என்ன செய்வது ஏது செய்வது என்று திகைத்து எங்க தங்குவது என்றெல்லாம் நினைத்திருக்கிறோம். அந்த நேரத்திலையும் தேவன் நம்மளை வீதியிலே தங்க வைக்காமல் நல்லதொரு வீடை கொடுத்து, அது வாடகை வீடோ சொந்த வீடோ, ஒரு நல்ல வீடை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா, அந்த குறைவுகளை மாற்றியிருக்கிறார் அல்லவா. நம் கர்த்தருக்கு எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. இந்த சபைக்கு அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருடைய வீடுகளும் மாற்றப்பட்டிருக்கிறது. மழை வெளியில வெறிச்சிடும், ஆனா உள்ள என்ன செய்யாது? வெறிக்காது. உள்ள மழை பெஞ்சுக்கிட்டே என்ன செய்யும்? இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சொந்த வீடை கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், என் பிள்ளை வீதியிலே தங்கக்கூடாது, ஒரு நல்ல கூடாரத்தில் தங்க வேண்டும், அந்த குறை என் மேல் இருக்கட்டும், அந்த குறைவுகளை நான் மாற்றி கொடுப்பேன் என்று ஜீவனுள்ள தேவன் அவருடைய கிருபையினால நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையினால எத்தனையோ குடும்பத்தை சொல்ல முடியும். குடியிருந்த வீடு உள்ள இடிஞ்சு விழுந்திருக்கு, சேதங்கள் வரல. என்னது வரல? சேதங்கள் என்ன செய்யல? காரணம் என்னவென்றால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறதான தேவன் உங்களுடைய வாயின் அசைவை பார்த்து, மகனே மகளே, உன்மேல் இருக்கிற குறைவுகள் என் மேல் இருக்கட்டும், நீ அதை குறித்து கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறபடினால் நீ என்னை மனதார துதித்து கொண்டே இரு, மனதார போற்றி கொண்டே இரு, மனதார ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கு, என்னை தியானம் பண்ணு, என்னுடைய வசனத்தை நினைவு கூறு, என் வாயின் வார்த்தைகளை நினைவு கூறு என்று அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது, எவைகள் நம்மை சேதப்படுத்தினாலும் அந்த சேதப்படுத்துவதற்கு முன்பு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். வருமானத்தில் சிலருக்கு குறை, வருமானத்தில் குறை வருகிறதான குறைவை கர்த்தர் மாற்றணும். அப்படின்னா, வருமானத்தில் இருக்கிற குறைவை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும், தர்மம் செய்யணும். என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். வாசிங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை இப்போ பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல், பரிசுத்தவான்களுக்கு குறை வரும்போது சபையார் அந்த குறைவை என்ன செய்யணுமா? மாற்று. குறைவை என்ன செய்யணும்? மாற்று. இந்த தர்ம முதல்ல இருந்து வாசிமா. ஆமே. கொரோனா நேரம் வந்துச்சு. கொஞ்சம் நான் சொல்லுத சம்பவத்தை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. கொரோனா நேரம் வந்துச்சு, காலங்களில் வந்துச்சு. அப்போ அநேக குடும்பங்கள் என்ன செய்ய, எப்படி வாழ, எப்படி சமாளிக்கங்கிறதான எண்ணங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் என்ன செய்தது? எழும்பினது. அதில் ஒரு சில விசுவாசிகள் என் கையில் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நானும் ஹெல்ப் பண்ணேன். அப்போ அந்த வசனத்தின் படிகாரம் பாருங்க, அந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, அநேகர் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, அந்த குறைவுகளை நீக்குவதற்கு அந்த தர்ம சகாயத்தை நாம் என்ன செய்யணுமா? செய்யணும். நான் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு இடத்துல, என் ரத்த சம்பந்தமானவங்களிடத்துலையே நான் அதிகமாக இப்போ நான் பேசுறதில்ல. காரணம் என்னன்னா, இந்த கொரோனா நேரம் வந்திருக்கும் போது அவங்க கைவிட்டுட்டாங்க. ரத்த சம்பந்தமானவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க? ஒரு வார்த்தை கேட்கல. நானும் சரி இருக்கட்டும் விட்டுட்டேன். அந்த நேரத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில் 1-2 பேர் கொண்டு வந்து யாருக்காவது உதவி செய்யுங்க பாஸ்டர் கொடுத்ததான நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சிலருக்கு அரிசி வாங்கி கொடுத்துருக்குறோம், சிலருக்கு பணத்தை கொடுத்துருக்குறோம், நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கன்ட்டு. அப்போ அதெல்லாம் நினைக்காம இருக்க முடியுமா? அப்படி பெற்றவர்கள் கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரிக்கிறார். கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரங்கள் உண்டாகும்படி. அதனால சம்பூர்ணமான பலன் என்ன செய்கிறது?
உண்டாகிறது. சரி, தேவன் நம்மோடு இருந்து குறைவுகளை நீக்கும்போது இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் தந்துடுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில இழப்புகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். சில என்னுடைய வாழ்க்கையில் வந்தது, எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் வந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில இழப்புகள் வந்திருக்கும். ஆனால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்த மனுஷகுமாரன் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்து அவளவற்றில் ஒன்றிலும் குறைவில்லாமல் அவளவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே தாவீதினிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் ஒன்றும் குறைவுபடாமல். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சொந்த ஜனங்கள், உங்களோடு பழகினவர்கள் உங்களை பரியாசம் பண்ணி உங்களை நிந்தித்து அவைகளினால் நீங்கள் எதையாவது இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கும்படி உங்களோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறார்? ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய குறைவுகளை என்ன செய்வார்? மாற்றுவார். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போறேன். தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறைவுகளை நீக்கும் தேவன் நம்மை பராமரித்து நம்மளை என்ன செய்கிறாரா? பராமரிக்கிறார். நம்மளை பராமரித்து நமக்கு என்னது தேவை அவர் பராமரிக்கிறார். அவர் கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தங்கு தடையில்லாமல் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன? நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். வாசியுங்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து அவர்களை என்ன செய்து, நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், நம்மளை பராமரிப்பதற்கு புருஷன் இருக்கானோ இல்லையோ, மனைவி இருக்கார்களோ இல்லையோ, பிள்ளைகள் இருக்கிறார்களோ இல்லையோ, பெற்றோர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். பராமரிக்கிறதான தேவன் நம்மோட கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால நமக்கு ஒரு குறைவும் என்ன செய்யாது. இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிடணும். நான் தேவனோடு கூட இருப்பேன், தேவன் என்னோடு கூட இருப்பார், என் வாழ்க்கையில ஒரு குறைவும் வராது, என் வாழ்க்கையில ஒரு குறைவும் என்ன செய்யாது, வராது. கொஞ்ச நேரம் முழங்காலில் நின்று அந்த விசுவாச வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யுங்க பார்ப்போம். ஜஸ்ட் you kneel down and confess that faithful words. அந்த விசுவாச வார்த்தையை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு குறைவு வராது, நான் தேவனோடு கூட இருக்கிறேன், நான் தேவனோடு கூட இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் அவரோடு கூட இருப்பேன். சொல்லுங்க, நான் அவரோடு கூட இருந்து, நான் அவரோடு கூட இருந்து, நான் இயேசுவோடு கூட இருந்து,
நான் இயேசுவோடு கூட இருந்து, இயேசு என்னோடு கூட இருந்து என்னுடைய குறைவுகளை அவர் என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவதற்கு, நிறைவுள்ளவனாய் மாற்றுவதற்கு, நிறைவுள்ளவனாய் மாற்றுவதற்கு கொஞ்சம் தாங்க இருக்கு. நான் என்ன செய்ய? அதில் ஒரு நிறைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ஒரு நிறைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்றிலும் நீங்கள் குறைவுபடாதபடி என்று சொன்னால் அதில் கர்த்தர் நிறைவை வைத்திருக்கிறார். ஒன்றிலும் நீங்கள் குறைவுபடாதபடி, நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எத்தனையோ சம்பவங்களை, எத்தனையோ வேதத்தின் எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வச்சுட்டேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுனா ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்துவார். இயேசு நம்மை கிருபையாய் நடத்த போகிறார். இயேசு நம்மை கிருபையாய் நடத்த போகிறார். ஒரு நல்ல உணர்வு பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்தில் இருந்தது. நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், நான் தேவனோடு கூட இருக்கிறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்தவுடனே கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்த ஆரம்பித்தார். அதே போல சகோதரா சகோதரியே, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். எங்கள் கிருபை உள்ள தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, குறைவு நிறைவு என்கிறதன் ஒரு வார்த்தையை நீர் கொடுத்து அதை வேதாகமத்திலிருந்து நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் குறைவுள்ளவனாய் பிறந்தான். அந்த குறைவுகளை நிறைவாய் மாற்றும்படியாக நிறைவுள்ள இயேசு மாம்சமாகி உலகத்தில் வந்து ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த நிறைவுள்ள ஜீவனுள்ள தேவன் என்னோடும் எங்களோடும் கூட இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.